ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவில் என்ன இருந்தால் நல்லாயிருக்கும்னு இப்போ பார்க்கலாம் வீடியோவில். தேங்க்யூ. நம்ம ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவில் அன்புன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எப்படி அந்த சொல்யூஷனை கொண்டு வரோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேட்டர்னில் இருக்க பல விஷயங்கள் கூட சேர்த்து சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்போ டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். பயம் தெரியும். பயம் வந்தவுடனே நமக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னு தெரியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருந்தால் சொல்யூஷனை தேடணும்னு தெரியுது. அதாவது நம்ம எமோஷ்னல் பிரெயினில் இருந்தால் எமோஷன் பயத்தை சென்ஸ் பண்ணுது. சொல்யூஷன் வேணும்னா ஃப்ரண்டல் லோபுக்கு வரணும்னு நமக்கு தெரியுது. இது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இப்படி உள்நோக்கி வருது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வெளியே நோக்கி தள்ளுது. அதாவது சூழ்நிலை நம்மளை இப்படி உள்ள அழுத்துது. நம்ம சூழ்நிலை என்னோட அழுத்தத்துக்கு ஆப்போசிட்டாக இப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ப்ராப்ளம் எப்படி வருது, சொல்யூஷன் இப்படி வருது, பயம் இப்படி வருது, அதுக்கான சொல்யூஷன் இப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்த கிரியேஷனுமே இப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பவுண்ட்ரி செட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுத்துக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா இது கொலாப்ஸ் ஆகிடாமல் இருக்கணும்னு தெரியுது. வானத்தில் ஒரு விண்கல் வர்றப்பயே ரெண்டும் கொலாப்ஸ் ஆகிட்டு என்ன டேமேஜ் வரும்னு நம்ம பயப்படுறோம். அப்படி இருக்கப்போ 2 மனிதர்கள் 2 யூனிவர்ஸ் மாதிரி அவங்க இப்போ பார்க்குறதுக்கு இப்போ தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆட்டம்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா அவங்க வரலாறு பிக் பேங்க்கு அப்புறம், அதாவது பிக் பேங்கன்னா நான் எக்ஸாக்டாக சொல்லலை, ஒரு எனர்ஜிலேருந்து மாசு உருவான காலத்துலேருந்து சொல்கிறேன். பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மெமரிஸை வச்சுக்கிட்டு இருக்க இவங்க பர்செப்ஷனில் ஒரு விஷயத்த சாதாரணமாக ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்கன்றது புரியுற நமக்கு ஒரு பவுண்ட்ரிஸோடு தான் பழக முடியும்னு தெரியுது. பழக தெரிகிறப்போ எப்படியும் பவுண்ட்ரிஸ் வச்சுட்டு நம்மளை அழிச்சிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு எப்படியும் ஈக்குவலாக நம்ம பண்ணுறப்ப தான் சர்வைவலும் எவல்யூஷனும் சேர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தொடர்பு கொள்ளுதல்ன்றதில் இந்த ஃபோர்ஸ் மாதிரி உள்ள வெளியில் அழுத்தம் சமமாக கொடுக்கப்படும் போது தான் அது நிலையாக இருக்க முடியும். ரொம்ப அழுத்தத்துக்கும் விட்டுடக்கூடாது, நம்மளும் ரொம்ப தள்ளிடக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிறது, பவுண்ட்ரி செட்டிங் பண்ணிக்கிறது தான் இயற்கை விதிப்படி நமக்கு நம்ம ஃபிசிக்ஸ் மூலிமா கற்றுக்கிற இயற்கை விதின்றதை புரிஞ்சுக்கிறப்போ இதை எவ்வளோ அழகாக செய்ய தெரியுமோ அதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் லவ்விங்ன்றதை பார்க்க முடியும். பேசிக் கம்யூனிகேஷனோட ஹியூமனுக்கான ரூல்ஸ் மாதிரி இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேச்சுரல் ரூல்ஸ்லேருந்து இதுக்கான ஏஐ டிஸ்கஷனை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம உயிர் வாழ்தலுக்கு பவுண்ட்ரிஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. அதுலேருந்து எவால்வ் ஆகணுன்றப்போ அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி.